ஓகே, பிஸ்மில்லா. இன்றைய பாடம் ஹுரூஃபுன் நவாசிக். ஹுரூஃபுன் நவாசிக் என்று சொல்லுகின்ற போது இரண்டு வகையான மிக முக்கியமான சட்டங்கள் இருக்குது. ஒன்று இன்ன அகவாத்துகா, அடுத்தது கான அகவாத்துகா. அதே போல அஃபாலு ஷுரு, அஃபாலு தகாருப் எல்லாம் இடம்பெறும். நாங்கள் மிக முக்கியமாக இங்க ஹுரூஃபுன் நவாசிக்ல பார்க்க வேண்டிய இரண்டு பகுதிகள் இருக்குது. ஒன்று இன்ன அகவாத்துகா, அடுத்தது கான அகவாத்துகா. அது அஃபாலு நவாசிக்னு சொல்லுவாங்க கான அகவாத்துகாக்கு. நாங்க முதலாவது இன்ன அகவாத்துகாவை பார்ப்போம். சரியா? அவங்களோட மைக்களை மீட் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் தேவைப்படுகின்ற போது நீங்க சந்தேகங்கள் இருந்தா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்ற போது இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. ரைட். இங்க பாருங்க, இன்ன அகவாத்துகா. இதுல இன்ன என்று சொல்றது உங்களுக்கு தெரியும். இது இன்ன அகவாத்துகா. ஒஹ்துண்ட பன்ம அகவாத். ஒஹ்துன் என்று சொன்னால் சகோதரி. ஏன்னா அப்ப அகவாத் என்றால் சகோதரிகள். அப்ப இன்னையும் அதன் சகோதரிகள். அதாவது இன்ன என்ற அந்த ஹர்ஃபுக்குரிய அதே சட்டத்தை கொண்டு வருகின்ற அல்லது அதே சட்டத்தை பேணுகின்ற இன்னும் சில ஹர்ஃப் அளிக்குது. எனவே சகோதரிகள் என்ற சொல் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது. இன்னையும் அதனுடைய சகோதரிகளும் என்றுதான் தலைப்பு. நீங்க விளைவிக்கோங்க. இன்ன அதே போன்று அல்லது இன்னக்குரிய சட்டத்தை முழுமையாக பேணி காணப்படுகின்ற ஏனைய ஹர்ஃபுகள். அதுல முக்கியமாக 6 ஹர்ஃபுகள் இருக்குது. ஒன்று இன்ன, நீங்க ஹரக்கத்தில் வச்சுக்கோங்க. இன்ன பெரும்பாலும் நீங்க படிச்சுப்பீங்க. இன்ன. அடுத்தது அன்ன, இன்ன அன்ன. அடுத்தது லாக்கின்ன. இந்த சொல் லாக்கின்ன அல்லது வலாக்கின்னும் சில இடங்கள்ல பயன்படுத்துறது. ரெண்டு மூன்று தான். லாக்கின்ன. சரியா? லாக்கின்ன. லாக்கின்ன. நாலாவது கஅன்ன. கஅன்ன. அடுத்தது லைத்த. இது லைத்த. சரியா? லைத்த. ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் உதாரணங்கள் பார்ப்போம். அது மிக முக்கியமான சட்டம். குர்ஆன்ல நிறைய வரும் லைத்த. சரியா? லைத்த. இது லஅல்ல. லஅல்ல என்ற சொல். லஅல்ல உங்களுக்கு தெரியும். லஅல்ல, லஅல்லஹு. சரியா? லஅல்லஹு. அப்ப இதுல இன்ன என்று சொன்னால் நீங்க நிச்சயமாக என்று சொல்லப்பட்டிருக்குது. தமிழ்ல நாங்க நிச்சயமாக என்று மொழிபெயர்ப்போம். இப்ப நாங்க சொல்ற இன்ன லித்த அக்கீதுன்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தி சொல்வதற்கு இன்னைய யூஸ் பண்ணுவாங்க. லித்த அக்கீத், கன்ஃபர்மேஷன். இன்ன லித்த அக்கீத். அன்ன என்று சொல்றது தட் என்று கருத்து. சரியா? இன்னென்றால் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துறது அக்கீத், நிச்சயமாக. அண்ணாண்டால் என்று வரும். ஒரு வசனத்துல நடுவில் வரும். இதோட சம்பந்தப்பட்ட ஃபியல்கள் இருக்குது. இப்ப அண்ண நாங்கள் அதை பார்ப்போம். அன்னைக்குரிய சில வினை சொற்கள் இருக்குது. லாக்கின்ன என்றால் என்றாலும் அல்லது வலாக்கின்ன. லாக்கின்ன. சரியா? லாக்கின்ன என்றாலும். லாக்கின்ன. கஅன்ன. கஅன்ன என்றால் போன்றது. நாங்க ஹர்ஃபுல் ஜர்ல க படிச்சோம். ஏன்னா அது மாதிரிதான் கஅன்ன. அடுத்த லைத்த. கஅன்ன என்றால் போன்றது. லைக் இருந்திருக்க கூடாதா? லைத்த. இது என்ன? கை செய்தப்படுறது ஒரு விஷயம். இது இறந்த காலத்தை நினைச்சு அல்லது இறந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு விடயத்தை நினைத்து நாங்கள் கை செய்தப்படுவதற்காக இந்த லைத்த என்ற சொல் பயன்படுத்தப்படும். லைத்த. சூரத்து நபால வருகிறது. யா லைத்தனி குன்து துராபா. யா லைத்தனி, நான் இருந்திருக்க கூடாதா. குன்து துராபா, நான் மண்ணாக இருந்திருக்க கூடாதா என்று சொல்லி அங்கலாய்க்கிறத நாங்க பார்ப்போம் மறுமையில சில மனிதர்கள். லைத்தா இருந்திருக்க கூடாது. லஅல்ல இங்க வருங்க. லஅல்லன்றது சில வேலை. நாங்க சில போதுன்னு போட்டிக்கிறோம். அதாவது சில வேலை.
இப்ப இந்த லைத் என்று சொல்வது எப்படின்னா லித்தமன்னி. இப்ப லைத்ன்றது வந்து ஒரு விஷயத்த நாங்க ஆசை வச்சு லித்தமன்னி. லித்தமன்னின்னு சொல்றது நட்பாசை வைக்கிறது. அப்படி நடந்திருக்க கூடாதான், அது சாத்தியம் இல்லை. லைத்தா லித்தமன்னின்னு சொல்லுவாங்க. அல்ல லிஷக்குன்னு சொல்லுவாங்க. அல்ல என்றால் சில வேலை அல்லைய பயன்படுத்தினாவே அது சக்குக்குரிய விஷயம், சந்தேகத்துக்குரிய விஷயம். நிஸ் 50-50 தான் அது அல்ல. அப்ப இந்த கருத்தை விளைவிக்கிறோம் நீங்க. இன்னென்றால் நிச்சயமாக, அண்ணாண்டால் என்ற, லாக்கின்னாண்டால் என்றாலும் கண்ண போன்றது லைத்த இருந்திருக்க கூடாதா அல்ல சில போது. சரி, இப்ப இந்த கருத்துகளோடு நாங்க ஒவ்வொன்றையும் பார்ப்போம். இதுல சட்டம் என்னன்னா நீங்க பாருங்க, இது எப்படி வரும் என்றால் இப்ப ஜும்லா இஸ்மியால தான் இந்த இன்னவாகவுடைய ஹருப்புகள் நுழையும் அல்லது இடம்பெறும். சரியா? உங்களுக்கு தெரியும் ஜும்லா இஸ்மியாண்டால் ரெண்டு வகையில சொல்லலாம். ஒன்று அத்தாலிபு ஜஹப அல்லது அல் கலமு ஜமீலுன் அல்லது அல் கலமு ஜதீதுன். ரெண்டுமே ஜும்லா இஸ்மியா தான். சரியா? அல் கலமு ஜமீலுன்னு சொன்னாலும் சரி, அல்லது ஃபியல் ஃபாயில சொல்வதாக இருந்தால் அத்தாலிபு ஜஹப. சரியா? அல் கலமு ஜமீல கூட அது முப்ததா கபர், ஆனா ஜும்லா இஸ்மியா. அப்ப இந்த வாகவாத்துவா, இந்த இன்ன, அன்ன, லாக்கின்ன, கஅன்ன, லைத்த, லஅல்ல போன்ற ஹர்ஃபுகள் ஜும்லா இஸ்மியாவுல நுழையும் அல்லது ஜும்லா இஸ்மியாவுக்கு முன்னாலதான் இது வரும். சரியா? அப்ப இங்க பாருங்க, இன்ன வாகவாத்துவாவின் உறுப்புகள் அனைத்தும் குறித்த வசனத்தின் அல் முபுத்ததா பகுதியை நஸ்பு செய்யும். சரியா? நஸ்பு செய்யும். அது ஃபத்ஹத்தனாக இருக்கலாம் அல்லது ஃபத்ஹாவாக இருக்கலாம். நஸ்பு செய்யும். முப்ததா என்றால் பெரும்பாலும் மாரிஃபாவாக இருக்கும். நஸ்பு செய்யும் ஃபத்ஹா. அப்ப இதுல ரெண்டு விஷயம் தான். இந்த ஹர்ஃபுகள் மூன்று விஷயம். முதலாவது இந்த இன்ன வாகவாத்துவாவுக்குரிய ஹர்ஃபுகள் இந்த ஆறையும் நாங்கள் விளைக்கொள்ளும். ஜும்லா இஸ்மியாவில் இது நுழையும். சரியா? அல்லது ஜும்லா இஸ்மியாவில் இது பயன்படுத்தப்படும். மூன்றாவது என்ன? இதுதான் நஹு சட்டம். அதாவது இன்ன வாகவாத்துஹா யுன்சபு லில் முபுத்ததா. முபுத்ததாவுக்கு நஸ்பு செய்யும், ஹபர் வந்து ரஃபு பெறும். சரியா? இப்ப நான் சும்மா ஒரு உதாரணம் சொல்றேனே, நீங்கள் சொல்லுங்களேன். அல் இம்திஹானு சஹ்லுன். அல் இம்திஹானு சஹ்லுன் எப்படி சொல்லுவீங்க? கருத்து என்ன? அல் இம்திஹானு சஹ்லுன் என்றால் லேசான எக்ஸாம். லேசான இலகுவான எக்ஸாம் என்றால் அது சிஃபா மௌசூஃபா. அல் இம்திஹானு சஹ்லுன்றது பரீட்சை இலகுவானது. பரீட்சை இலகுவானது. முப்ததா கபர் மொழிபெயர்க்கின்ற போது அந்த வசனத்தை நாங்க என்ன செய்யணும்னா முடிக்கணுமே. சரியா? அப்ப நீங்க இலகுவான பரீட்சைன்றதும் பரீட்சை இலகுவானதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இலகுவான பரீட்சைன்றது அது சிஃபா மௌசூஃப். சொல்றேன் சிஃபா மௌசூஃப் சரியா விளைக்கணும். முப்ததா கபர்னு சொல்றது வந்து பரீட்சை இலகுவானது. சரி, இப்ப நாங்க பரீட்சை இலகுவானதுக்கு எப்படி சொல்ற? அல் இம்திஹானு சஹ்லுன். அப்படித்தானே? அல் இம்திஹானு சஹ்லுன். இப்ப அல் இம்திஹானு தான் இருக்கும். அல் இம்திஹானு இம்திஹானு சஹ்லுன் இருக்கும். இம்திஹானு அப்ப இப்படிதான் இருக்கும். அல் இம்திஹானு தான் இருக்கும் முப்ததா, சஹ்லுன். இப்ப ஒன்றும் சேர்த்து இல்லை. இப்ப இன்னே கொண்டு வந்தால் இப்ப ஒன்றுமே அந்த ஹர்ஃபு ஸாயித் தான். கருத்து பெருசா வித்தியாசமாகாது. இன்னைய போட்டா என்னன்னு சொன்னால், அதான் நாங்க ஒரு அந்த பரீட்சை இலகுவானது என்பதை உறுதிப்படுத்துறது தான் இது. இந்த பாருங்க, இன்னல் இம்திஹான எப்படி சொல்றது? இன்னல் இம்திஹான. இன்னல் இம்திஹானு வரும். அதான் இங்கிற சட்டம். அதாவது இந்த முபுத்ததா நஸ்பு செய்யும். இன்னல் இம்திஹான சஹ்லுன். அவ்வளவுதான்.
சரியா? என்ன கருத்து? இப்ப நாங்க இதை மொழிபெயர்ப்பதாக இருந்தால் நிச்சயமாக பரீட்சை இலகுவாகும். லுகால நாங்க நிச்சயமாக சொல்ல தேவை. நீங்க குர்ஆன் ஹதீஸ்ல அதை சில இடத்துக்கு நிச்சயமாக போட்டிருக்கோம். ஆனா இங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, இன்னல் இம்திஹான சஹ்லுன் என்று சொல்லி இந்த இன்னவாகவாத்துகாவுக்குரிய ஹர்ஃபை பயன்படுத்தினால், இன்னைய பயன்படுத்தினால அர்த்தம் என்னன்னா, அது உறுதியான ஒரு விஷயம். நோ டவுட், கன்ஃபார்ம். சரியா? அப்ப இன்னல் இம்திஹான சஹ்லுன், அதாவது பரீட்சை இலகுவானது, அதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. சரியா? அப்ப இங்க அதாவது இங்க விளையாட இன்னும் வந்தால் லித்தாக்கீத், ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துறதுக்கு சொல்லுது. அப்ப இங்க பாருங்க, இதுல சட்டம் என்ன? ஜும்லா, இது இம்திஹான் சார்ந்தது ஜும்லா இஸ்மியா. முபுத்ததா என்ன செய்யும்? முபுத்ததா நஸ்பு செய்யும். அப்ப நீங்க விளைவிக்கோங்க, இன்னவாக வாத்துகா, அது இன்னவாக இருக்கலாம், அன்னவாக இருக்கலாம், லஅல்லையாக இருக்கலாம். இந்த 6 ஹர்ஃபுகளும் முபுத்ததாவுக்கு நஸ்பு செய்யும். எதுக்கு நஸ்பு செய்யும்? எதுக்கு நஸ்பு? முபுத்ததாவுக்கு நஸ்பு செய்யும். அதான் மிக முக்கியம். சரியா? இப்ப நான் இதுல நிறைய உதாரணங்கள் தரல. இப்ப உங்களுக்கு நீங்க படிச்ச அந்த முப்ததா கபரான வசனங்கள் இருக்குதானே, அதுக்கு முன்னால இன்னைய கொண்டு வந்தா சரி. இப்ப நீங்க வேணும்னால் நிச்சயமாக பயன்படுத்துங்க, அது பிரச்சனை இல்லை. நான் லுகால அப்படி சொல்ல மாட்டோம் நாங்க. சரியா? அதை நீங்க விளைவிக்கணும். அது இன்னைய பயன்படுத்தினால் அரபிகள், அது ஒரு உண்மையான அல்லது உறுதியான ஒரு விஷயம். பாருங்க, இன்னல் உலமா வரசத்துல் அன்பியா. பாருங்க, இன்னல் உலமா, இந்த ஹரக்கத்தான் முக்கியம். எப்படி வந்திருக்குது? இன்னல் உலமா, இன்னல் உலமா. பாருங்க, இன்னல் உலமா வரசத்துல் அன்பியா. இது முதாஃப் இலைஹி, நாங்க படிச்ச சட்டம். பாருங்க, இன்னல் உலமா வரசத்துல் அன்பியா. சரியா? உலமான்றது முப்ததா, வரசத்துல் அன்பியான்றது கபர். இந்த இடத்துல ஜும்லா கபர். இன்னல் உலமா வரசத்துல் அன்பியா, நிச்சயமாக அறிஞர்கள் நபிமார்களின் வாரிசுகள். இன்னல் உலமா, அறிஞர்கள் நபிமார்களின் வாரிசுகள் நாங்கள் சொல்லுவோம். அல் உலமா வரசத்துல் அன்பியா. அதை உறுதிப்படுத்துறதுக்கு நாங்க இன்னைய கொண்டு வந்திருக்கோம். அவ்வளவுதான். இன்னல் உலமா, இன்னல் உலமா வரசத்துல் அன்பியா. சரியா? உறுதியாக, நிச்சயமாக நபிமார்கள் அறிஞர்கள் நபிமார்களின் வாரிசுகள். சரியா? ஓகே. அப்ப நீங்க குர்ஆன்ல நிறைய பார்க்கலாம். இன்னல் முத்தகீன. சரியா? இன்னல் முத்தகீன, இன்னல் முத்தகீனன்னு வரும். அது ஏன் முத்தகீனன்னு இருக்குது பாருங்க, நஸ்பு செய்யுதுன்னு. இப்ப அது ஜம்முல் முதக்கர் சாலிம். ஜம்முல் முதக்கர் சாலிம் உங்களுக்கு தெரியும். நஸ்பு செய்கின்ற போது முத்தகின், முத்தகூன, முத்தகீனவர். இன்னல் முத்தகீன. சரியா? இன்னல் அப்ப இன்ன சுட்டி முத்தகூன என்பது முத்தகீனையாக மாறிக்குது என்று சொன்னால், இன்ன வாக்குவாத்துகா என்ன செய்யும்? முபுத்ததாவுக்கு நஸ்பு செய்யும். முபுத்ததாவுக்கு நஸ்பு செய்யும். அப்படி நாங்க பார்க்கலாம். முசன்னாக்கு வந்தால் இன்னல், உதாரணம் சொல்லுமே, 2 மாணவர்கள் திறமையானவர்கள். இன்ன தாலிபைனி மாஹிராணி. இன்ன தாலிபைனி மாஹிராணி என்றால் இந்த இன்ன வாகவாத்துவா முபுத்ததாக்கு மட்டும்தான் நஸ்பு செய்யும், கபருக்கு ரஃபு செய்யும். பாருங்க, இங்கே பாருங்க, இம்திஹானு இன்னல் இம்திஹான சஹ்லுன். இன்னல் இம்திஹான சஹ்லன் அல்ல. சரியா? முபுத்ததாவுக்கு மட்டும்தான் நஸ்பு செய்யும், கபர் என்ன செய்யும் என்றால் ரஃபு செய்யும். இதுல இன்னையில இப்ப நீங்க வேண்டிய ஒரு ஜும்லா இஸ்மியாவுக்கு முன்னால, ஒரு இஸ்முக்கு முன்னால இன்னைய கொண்டு வரலாம், பிரச்சனை இல்லை. சரியா? உதாரணமா சொன்னோமே, இன்று இன்று இமாம் பள்ளிவாசலில் தொழுவித்தார் என்று சொன்னால், இன்று இமாம் பள்ளிவாசலில் மக்களுக்கு தொழுவித்தார். சரியா? அப்ப இன்னல் இமாம சல்லா பின் நாசி அல் யௌம. சரியா? இன்னல் இமாம, இன்னல் இமாம சல்லா, ஜும்லா இஸ்மியா. பாருங்க, இன்னல் இமாம சல்லா, சல்லா பின்னு சொன்னால் தொல்விக்கிறது, சல்லா பின் நாஸ் மக்களுக்கு தொல்விச்சு. இன்னல் உலமா, சாரி, இன்னல் இமாம சல்லா பின் நாசி அல் யௌம, இன்று இமாம் மக்களுக்கு தொல்விச்சார். அப்ப இன்ன இமாமுக்கு நஸ்பு செஞ்சிருக்குது. இன்னல் இமாம.
எங்களை ஜும்லா இஸ்மியாலே பயன்படுத்த முடியும். நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு லேசி. நீங்க விளையக்கணும் இந்த இன்ன வந்தால் முப்ததா நஸ்பு செய்யும், அதை தாக்கீத் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படும். இதுல நான் இன்னொரு விஷயத்தை எட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. கால என்ற சொல், இதை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. கால கால என்று சொன்னால் என்ன கருத்து? கால காலன்னா என்ன கருத்து? காலண்டால் கூறினார். காலண்டால் கூறினார். இந்த கால என்ற சொல்லுக்கு நாங்க இன்னையத்தையும் பயன்படுத்தணும். என்று சொல்லி வருமே, சரியா? உதாரணமாக சொல்லுங்களேன், காலக்கு ஒரு வசனம் நாங்கள் எழுதுவதாக இருந்தால் கால வந்தால் இன்னைய பயன்படுத்தணும்னு சொன்னேன். இப்ப உதாரணமாக கால கொஞ்சம் பண்ணி போறேன். பாருங்க, காலல் முதர்ரிஸ் ஆசிரியர் சொன்னார். அப்படித்தானே வரும்? காலல் முதர்ரிஸ் ஆசிரியர் சொன்னார். சொல்லுமே, பரீட்சை இலகுவானது என்று அல்லது என ஆசிரியர் சொன்னார். அப்படித்தானே? அப்ப நாங்க எப்படி சொல்றது? காலல் முதர்ரிசு எப்படி சொல்றது? காலல் முதர்ரிசு அன்னல் இம்திஹான இந்த இடத்துல நாங்க விளையாடணும். இந்த கால வந்தா அன்னைய பயன்படுத்துறது இல்ல. கால வந்தா நாங்க பயன்படுத்தணும் இன்ன. எதை பயன்படுத்தணும்? இன்ன. சரியா? காலைக்கு நாங்க எதை பயன்படுத்தணும்? இன்னதான் பயன்படுத்தணும். சரியா? காலல் முதர்ரிசு இன்னல் இம்திஹான சஹ்லுன். பாருங்க, அப்ப இங்க இன்னல் இம்திஹான இதுதான் பாயிண்ட். இன்னல் இம்திஹான பாருங்க, இன்னல் இம்திஹான இது என்ன செய்யப்பட்டிருக்குது? நஸ்பு செய்யப்பட்டிருக்குது. சரியா? இன்னல் இம்திஹான பாருங்க, காலல் முதர்ரிசு இன்னதான் யூஸ் பண்ணணும், அன்னை அல்ல. அப்ப காலம் வந்தாலும் இன்னதான் வரும். இந்த இடத்துல நிச்சயமாக என்றதல்ல, என்ற கருத்துல காலைக்கு மட்டும் வரும். சரியா? சொல்லுங்களேன் இன்னொரு உதாரணம். வைத்தியர் நோயாளி நாளை மரணிப்பார் என்று சொன்னார். எப்படி சொல்வீங்க? வைத்தியர் நோயாளி நாளை மரணிப்பார் என்று சொன்னார். எப்படி சொல்லலாம்? காலத் தபீபு. காலத் தபீபு. குட். இன்ன காலத் தபீபு இன்ன யமூத்து. இல்ல, இன்னைக்கு பிறகு எது வரணும்? ஜும்லா இஸ்மி. அதான் இன்னல் மரீது யமூத்து சயமூத். சரியா? காலத் தபீபு இன்னல் மரீது சயமூத். வெரி குட். எப்படி சொல்றாங்க? கால அத்தபீபு. நான் டைப் பண்றது விளங்குது அவங்களுக்கு? காலத் தபீபு இன்னல் மரீத. எப்படி சொல்றது? இன்னல் மரீதன்னு சொல்லணும். சரியா? இன்னல் மரீத சயமூத்து. அப்ப நீங்க இந்த இன்னன்றத நீங்க விளைக்கோங்க, ஜும்லா இஸ்மியாலதான் அது நுழையும். சரியா? இன்னைக்கு பிறகு என்ன வரும்னு சொன்னால், இன்னைக்கு பிறகு ஒரு ஜும்லா இஸ்மியா வரும், அல்லது இஸ்ம் தான் வரும், ஒரு பெயர் சொல் தான் வரும். இங்க நீங்க விளைக்கோங்க, கால வந்தால்
நிச்சயமாக நாங்க மொழிபெயர்க்கிறது இல்லை, உறுதிப்படுத்துற விஷயம் அல்ல. இது காலைக்கு மட்டும் இன்ன என்பது தட் என்ற கருத்துல மொழிபெயர்க்கும். சரியா? இது வந்து இன்னவாக வாக்குவாக்குரிய அந்த சட்டத்தை தான் பேணி வருகிறது. ஆனா எங்க லித்தாக்கீதல்ல. சரியா? தட்ட கருத்துல பயன்படு என்ற கருத்துல பயன்படுத்தப்படும். சரியா? அப்ப நான் நினைக்கிறேன் இதோட உங்களுக்கு இது போதும், அதாவது இன்னைக்கு போதும். நிறைய குர்ஆன்ல வருகிறது. நாங்க அடுத்ததை பார்ப்போம். அண்ணன் அடுத்தது அண்ணன். நாங்க இன்னென்றால் லித்தாக்கீத் உறுதிப்படுத்துறதுக்கு நிச்சயமாக நாங்க சொன்னோம். அடுத்து அண்ணன் என்று சொன்னால் என்று கருத்து தட். சரியா? என்று, அதாவது நீங்க இந்த சொல்ல நீக்கோங்க. இந்த அண்ணன் வந்து எதுக்கு வரும் என்றால் அரஃப அறிந்தானுக்கு வரும், அலிம அறிந்தான், அஹ்பர அறிவித்தான், அலன அறிவித்தார். சரியா? அஸம உறுதி பூண்டான், வண்ண வண்ண நினைத்தான். சரியா? வண்ண நினைத்தான். இப்படியான ஃபியல் மாதிரி உங்களுக்கு மைக்கில் மீட் பண்ணிக்கோங்க. தேவையான டைமுக்கு மட்டும் அன்மீட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு அந்த 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 ஃபியல் மாதிரி அல்லது அந்த வினைச்சொல்லோட தான் இந்த அண்ணன் வரும். என்ற கருத்தை கொடுக்கக்கூடிய அல்லது வழங்கக்கூடிய வினை சொற்கள் இருக்குது. எங்களுக்கு பரிச்சயமானதான் அலிம, அரஃப, அக்பர. சரியா? வண்ண, அஸம, ஷஅர சன்னத்துக்கு வரும். அது பியும் சேர்ந்து வரும், பி அண்ணன்னு சொல்லி. ரைட். இப்படியான வினைச்சொற்களோடு இந்த அண்ணன் வரும். அண்ணன் என்ன கருத்து? என்று கருத்து. இங்க நான் ஒரு உதாரணம் தந்தேன். முதலாவது உதாரணத்தை பாருங்க. இதுல அரஃப்து அன்னல் இம்திஹான சஹ்லுன். பாருங்க, நாங்க காலைக்கு இன்னதானே யூஸ் பண்றது என்று கருத்துக்கு. அது காலைக்கு மட்டும் முடியாது. இங்க பாருங்க, அரஃப்து அன்னல் இம்திஹான சஹ்லுன், பரீட்சை இலகுவானது என அறிந்தேன். சரியா? பரீட்சை. அப்ப இங்க அன்னல் இம்திஹான, அதான் பாயிண்ட். அன்னன்றது ஹர்ஃபுன் நவாசிஹ். சரியா? அல் இம்திஹான்றது இதுக்கு நாங்க சொல்றது வந்து இஸ்மு இன், முபுத்ததா இஸ்மு இன். இஸ்மு இன்ன இது நீங்க அதாவது பார்ட் 1ல இந்த கேள்வி வந்து இப்படி. சரியா? அண்ணன் அல்லது இன்ன வந்து அதுக்கு பிறகு வருகின்ற இந்த சொல்லுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது? கீழே கோரடிக்கப்பட்டிருக்குது. எனவே இதுக்குரிய ஏராப் என்னன்னு கேட்டீங்க. அதாவது நீங்க சொல்லணும் இஸ்மு இன்ன முபுத்ததா இஸ்மு இன்ன மன்சூபும் பில் ஃபத். சரியா? ரைட். அப்ப அரஃப்து அன்னல் இம்திஹான சஹ்லுன். அப்ப பாருங்க, பரீட்சை இலகுவானது என்று அல்லது என அறிந்தேன். சரியா? அண்ணன் அப்படித்தான் பேசுறது. உதாரணமா நாங்க சொல்லுவோமே, விடுமுறை விடுமுறை சரியா நெருங்கி விட்டது என்று ஆசிரியர் அறிவித்தார். எப்படி சொல்றீங்க? அறிவித்தாருக்கு நாங்க அக்பர என்று சொல்ல பயன்படுத்துறது. அக்பர சொல்லுங்களேன், யாரும் சொல்லல. சொல்லலுமா? நெருங்கி விட்டதுன்றதுக்கு எப்படி சொல்றாங்க? கரீபுன், கரீபுன் யூஸ் பண்ணுங்க. அக்பரல் முதர்ரிசு அன்னல் இம்திஹான கரீபுன். அக்பரல் முதர்ரிசு அன்னல் இம்திஹான அன்னல் உத்லத. சாரி, அன்னல் இம்திஹான இல்ல, குட். அன்னல் உத்லத அல்லது அன்னல் இஜாஸத கரீபத்துன். ரைட். சரியா? நீ எப்படி சொல்வீங்க? அக்பரல் உஸ்தாது அல்லது அக்பரல் முதர்ரிசு அன்னல் உத்லத அல்லது அன்னல் இஜாஸத கரீபத்துன். அன்னல் இஜாஸத கரீபத்துன், கரீபத்துன். சரியா? ரைட். இன்னொரு சொல்லுங்க.
மாணவர்கள் சரியா மாணவர்கள் பாடம் சரியா பாடம் இல்லாட்டி மாணவர்கள் அரபு மொழி இலகுவானது என்று நினைத்தார்கள் அல்லது அரபு மொழி கடினமான உதாரணத்துக்கு கடினமானது அல்ல ஜஸ்ட் மசலன் ஃபார் எக்ஸாம்பிள் மாணவர்கள் அரபு மொழி கடினமானது என்று நினைத்தார்கள் அப்படி அல்ல எப்படி சொல்லலாம் أن اللغة العربية صعبة. good. ظن الطلاب மாணவர்கள் நினைத்தனர் ظن الطلاب أن اللغة العربية சரியா அரபு மொழி என்று எப்படி சஅபத்துன் அன்னல் லுகத்தல் அரபியத அங்க அல்லுகல் அரபியா என்ற சிஃபா மௌசூப் எனவே ரெண்டுமே நஸ்பு செய்யும் சரியா வன்னத்துல்லாபு அன்னல் லுகத்தல் அரபியத சஅபத்துன் சரியா அரபு மொழி கடினமானது என்று நினைத்தார்கள் சரியா கைரன் ஓகே அப்ப நான் நினைக்கிறேன் இன்னைக்கும் அன்னைக்கும் உதாரணங்கள் போதும் சரியா பன்னென்றது பெரும்பாலும் ஒரு வசனத்துல நடுவுல தான் வரும் இன்னைய பாருங்க இன்னும் காலைக்கு மட்டும் அது வசனத்துல நடுவுல வரலாம் ஆனால் ஏனைய வசனங்களை இன்னும் ஆரம்பத்திலே வரும் இன்னல் உலமா இன்ன தபீப இன்ன தாலிப வரும் சரியா இப்ப இதுல அண்ணன் பெரும்பாலும் வசனத்துல நடுவுல தான் வரும் நான் சொன்னேன் அந்த வினைச்சொற்களோட தானே வரும் சரியா அப்ப அரஃப வன்ன அலிம அக்பர ஷஅர ஸஅம சரியா இல்லாட்டி ஆஸம போன்ற அந்த சொற்களோடு தான் அது வரும் எனவே அது வசனத்துல நடுவுல வரும் வந்தாலும் அது ஜும்லா இஸ்மியால தான் அது வரும் முபத்ததாக்கு என்ன செய்யும் நஸ்பு செய்யும் அன்னல் இம்திஹான அன்னல் உத்லத சரியா அன்னல் லுகத்தல் அரபியத கபர் என்ன செய்யும் கபர் ரஃபு செய்யும் சஹ்லுன் ஸஅபத்துன் கரீபத்துன் நாங்க பார்த்தோம் ஓகே இப்போ நாங்க அடுத்தது பார்ப்போம் லாக்கின்ன அல்லது வலாக்கின் சரியா லாக்கின்ன அல்லது வலாக்கின்ன லாக்கின்ன வலாக்கின்ன என்று சொல்றது என்றால் ஒன்று கருத்து சரியா லாக்கின்ன அல்லது வலாக்கின்ன என்றாலும் இது இந்த மூணாவது உதாரணத்தை பார்த்தா உங்களுக்கு விளங்கும் சரியா என்ன உதாரணம் நாங்க போட்டிருக்கிறோம் மூணாவது உதாரணம் பாருங்க அசியாசியு தையிபுன் சியாசியு என்றால் அரசியல்வாதி பொலிட்டீஷியன் அசியாசியு தையிபுன் அரசியல்வாதி நல்லந்தான் தையிபுன் வலாக்கின் அஸ்ஹாபஹு خائنون பாருங்க அரசியல்வாதி சிறந்தவர் என்றாலும் அவரது நண்பர்கள் மோசடிக்காரர்கள் சரியா சியாசியு தையிபுன் வலாக்கின் அஸ்ஹாபஹு பாருங்க இந்த அஸ்ஹாப் என்ன செய்யப்பட்டிருக்குது அஸ்ஹாப் நஸ்பு செய்யப்பட்டிருக்குது வலாக்கின்ன அப்ப அஸ்யாசியு தையிபுன் லாக்கின்னு போட வேணும் லாக்கின்ன அஸ்ஹாபஹு அஸ்ஹாப்ன்றது பன்மதன் எனவே ஃபாயினூன ஃபாயின் என்றால் மோசடிக்காரன் சரியா கியானத் அரசியல்வாதி சிறந்தவர் என்றாலும் அவனது நண்பர்கள் மோசடிக்காரன் இந்த லாக்கின்ன போட்டாலே சிக்கல் தான் சரியா யார் சரி கேட்டா ரைட் அவர் நிச்சயம் நல்ல என்றாலும் ஒன்று சொன்னால் அங்க அதுக்கு குறையும் இன்னொரு மோசமான விஷயத்தை தான் நாங்க சொல்ல போறோம் சம்திங் ராங் இந்த லாக்கின்ன இந்த லாக்கின்ன போடவே படாது சரியா லாக்கின்ன போட்டா சிக்கல் தான் அது வரும் நீங்க விளைக்கோங்க இது ஹர்ஃபுன் நவாசிஃப் இப்ப நீங்க விளைக்கோங்க இந்த லாக்கின்ன வந்தால் முபுத்ததா என்ன செய்யும் நஸ்பு செய்யும் லாக்கின்ன என்பது ஹர்ஃபுன் நவாசிஃப் ஹர்ஃபுன் நவாசிஃப் மைக்கெல்லாம் மீட் பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க சொல்லுவோமே
ஆசிரியர் வகுப்புக்கு வந்தார்கள். சரி, ஆசிரியர் வகுப்புக்கு வந்தார் என்றாலும் மாணவர்கள் தூங்குகின்றனர். எப்படி சொல்லலாம்? ஆசிரியர் வகுப்புக்கு வந்தார் என்றாலும் மாணவர்கள் தூங்குகின்றனர் அல்லது மாணவர்கள் தூங்கினார்கள். எப்படி சொல்லலாம்? المدرس إلى الصف ولكن الطلاب نائمون. حضر الأستاذ الفصل. جاء المدرس إلى الفصل ولكن الطلاب نائمون. ولكن الطلاب ناموا. ولكن الطلاب ناموا. ولكن الطلاب சரியா? வீடு பெரியது என்றாலும், சரியா, வீடு பெரியது என்றாலும் ஜன்னல், சரியா, வீடு பெரியது என்றாலும் சரி, வீடு பெரியது என்றாலும் கதவு சிறியது. எப்படி சொல்லுவீங்க? البيت كبير لكن الباب صغير. good. good. البيت كبير لكن الباب صغير. لكن الباب صغير. அப்ப لكن விளங்கிட்டீங்களா? ரைட். ரைட். யாசிரியர் லாக்கினுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. லாக்கின்னுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. லாக்கின்னுக்கு சொல்லலுமா? யாரு சொல்லலும்? دخل الطلاب الصف ولكن لم يدخلوا. ولكن زيدا لم يدخل. மாணவர்கள் வகுப்பில் நுழைந்தார்கள், எனினும் ஜெயித் நுழையவில்லை. லாக்கின்ன ஜெய்தன் தான் வருமா? ஜெய்துன் தானேக்கும். லாக்கின்ன ஜெய்தன் அஸைதன் ஜெய்துன் தானே அலம்ல ஒன்றும் செய்யல. லாக்கின்ன ஜெய்தன் லம் யதுகுல் அல்லது லாக்கின்ன ஜெய்தன் மா தகல. அந்த மாதிரியும் சொல்ல இயலும். ரைட். இன்னொரு உதாரணம் பொறுத்து ஒரு 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 பயனுள்ள ஜும்லா முஃபீதா விளங்கல. درست الحصة جيدة لكن الامتحان صعب. ஹிஸ்ஸான்றது பாட வேலை, சரியா? அல் ஹிஸ்ஸத்துல் ஊலா அல் ஹிஸ்ஸத்து சானியான்றது ஃபர்ஸ்ட் பீரியட், செகண்ட் பீரியட். நான் சொல்றேன் பாட வேலை. இங்க மாத்தத்துன்னு என்று சொல்றது தான் நீங்க சொல்லணும், சரியா? இல்லாட்டி நீங்க சொல்லுங்களேன், தரஸ்து மாத்தல் லுகத்தில் அரபியா, அரபு மொழி பாடம், சரியா? தரஸ்து அல்லது சொல்ல தரஸ்து மாத்தல் ரியாதியா ஓ மாத்தல் ரியாதா, கணித பாடத்தை நன்றாக ஜய்யிதன். லாக்கின்னல் இம்திஹான ஸஅபுன் என்றாலும் பரீட்சை. அப்ப நீங்க விளையக்குள்ளவங்க லாக்கின வந்தால் என்ன செய்யணும்? முபுத்ததா நஸ்பு செய்யும். முபுத்ததா நஸ்பு செய்யும். ரைட். ஓகே, அடுத்து பார்ப்போம். இப்ப நாங்க 3 படிச்சுட்டோம். என்னென்ன படிச்சுக்கிறோம்? இன்ன வாகவாத்துவால இன்ன அன்ன லாக்கின்ன. லாக்கின்ன. ரைட். அடுத்தது கஅன்ன. கஅன்ன என்றால் என்ன? போன்றது, சரியா? கஅன்ன தாஜிர மஜ்னூன். கஅன்ன தாஜிர மஜ்னூன். வியாபாரி ஒரு பைத்தியக்காரனை போன்றுள்ளான் அல்லது பைத்தியக்காரனை போன்றவன். கஅன்ன தாஜிர மஜ்னூன். மஜ்னூன் என்றால் உங்களுக்கு தெரியும், சரியா? கஅன்ன தாஜிர மஜ்னூன். இங்க பாயிண்ட் என்னடா, கஅன்ன வந்தால் இந்த தாஜிர் என்ன செய்ய எடுப்பா? அத்தாஜிர் மஜ்னூன் என்று சொன்னால் முப்ததா கபர், வியாபாரி பைத்தியக்காரன், சரியா? கஅன்ன தாஜிர மஜ்னூன் என்றால் வியாபாரி ஒரு பைத்தியக்காரனை போன்றுள்ளான், சரியா? கஅன்ன முஹம்மதுன் எப்படி சொல்லலாம்? சரி, கஅன்ன முஹம்மதன்
எப்படி சொல்லலாம்? முஹம்மத் கஅன்ன முஹம்மதன் எப்படி சொல்லலாம்? அசதுன், முகமது ஒரு சிங்கத்தை போன்றவன். கஅன்ன முஹம்மதன் என்று வரும். இப்ப நீங்க இதை கால யூஸ் பண்ணி சொல்லுவோமே, முஹம்மதுன் கல் அசதி ஓ க அசதின். சரியா? எப்படி சொல்ல? அத்தாஜிரு க மஜ்னூனின் என்று சொல்லுவோமே. கஅன்ன தாஜிர மஜ்னூன்ன்றது வந்து ஹர்ஃபுன் நவாசிக பயன்படுத்தி அல்லது வாத்துவாக பயன்படுத்தி நாங்க சொல்லிக்கிறோம். ஹர்ஃபுல் ஜர்ர கொண்டு வந்து சொல்லலாம். அத்தாஜிரு க மஜ்னூனின், அத்தாஜிரு க மஜ்னூனின். இந்த கஅன்ன நீங்க பலாகால படிச்சிருப்பீங்க. தஸ்பீஹுக்குரிய ஹர்ஃபுகள் தான் இது. சரியா? கஅன்ன தாஜிர மஜ்னூன். இன்னொரு உதாரணம் சொல்லுங்க யார்? சரி, கஅன்னகி கஅன்ன கஅன்ன தக்ஸ பாரிதுன். என்ன கருத்து? கஅன்ன தக்ஸ பாரிதுன். எப்படி மொழிபெயர்க்கிற? கஅன்ன தக்ஸ், தக்ஸுன் துக்கூஸ் என்றால் காலநிலை, கிளைமேட். கஅன்னல் ஜவ்வன்னு சொல்லுவோமே. கஅன்னல் முதர்ரிசீன குத்துபுன், குட். ஆசிரியர்கள் புத்தகத்தை போன்றவர்கள். கஅன்னல் முதர்ரிசீன குத்துபுன், குட். கஅன்னல் முதர்ரிசீன ஜம்முல் முதக்கரி சாலிம், மன்சூப். ரைட். கஅன்ன தக்ஸ பாரிதுன் என்ன கருத்து? யாரை சொல்றேன்? கஅன்ன தக்ஸ பாரிதுன், அது கஅன்னல் ஜவ்வ பாரிதுன். எப்படி வரும் கருத்து? சொல்றீங்களா? எப்படி வரும்? கஅன்ன தக்ஸ பாரிதுன், காலநிலை குளிர் போன்றுள்ளது, கூழ் போல இருக்குன்னு சொல்றது. கஅன்ன தக்ஸ கஅன்னல் ஜவ்வ பாரிதுன், காலநிலை குளிர் போல உள்ளது அல்லது போன்றுள்ளது. ரைட், ஓகே, அது போதும். கஅன்னக்கு எங்களுக்கு இந்த உதாரணங்கள் சொல்லலாம். இப்போதைக்கு போதுமா? கஅன்னண்டா நீங்க விளைவிப்பாங்க போன்ற கருத்து. அது ஜும்லா இஸ்மியாவில் நுழைந்து முப்ததாவுக்கு என்ன செய்யும்? முப்ததாவுக்கு நஸ்பு செய்யும். அடுத்தது லஅல்ல. லஅல்ல என்று சொன்னால் நான் சொன்னேன், இது ஷக்குக்குரிய விஷயம், சந்தேகத்துக்குரிய விஷயம். போல அல்லது சாரி, லஅல்ல சில வேளை அல்லது சில போது என்று கருத்து. உதாரணமா இங்க பாருங்க, லஅல்ல ஸமாஅ மும்திரத்துன், சில வேளை மழை பொழியக்கூடும். நாங்க மழை பொழிந்ததுக்கு சொல்ற வந்து அம்தரத்தி ஸமா, அம்தரத்தி ஸமா. சரியா? அது நாங்க சொல்லுவோம் ஜும்லா ஃபிஅலியா, அம்தரத்தி ஸமா, மழை பொழிந்தது. அம்தரத்தி ஸமாஉல் யௌம, இன்று மழை பெய்தது, பொழிந்தது. அது எப்படி சொல்லுவாங்க? அஸ்ஸமாஉ மும்திரத்துன் அல் யௌம, இன்று மழை பொழிகின்றது. அஸ்ஸமாஉ மும்திரத்துன், அல்லது பொழிந்தது. இப்ப இங்க பாருங்க, லஅல்ல ஸமாஅ, லஅல்ல ஸமாஅ மும்திரத்துன், சில வேளை மழை பொழியக்கூடும், மழை பொழியாமலும் இருக்கலாம். சரியா? இப்ப சொல்லமே, லஅல்லல் வாலித யஸ்ஹபு இலா குலூபு அல் யௌம. என்ன கருத்து? லஅல்லல் வாலித யஸ்ஹபு இலா குலூபு அல் யௌம, எப்படி மொழி இருக்கிற? யாரு சொல்லணும்? இன்றைய நாள் என்னுடைய தந்தை கொழும்புக்கு போகக்கூடும். சில வேளை போகலாம். தந்தை இன்று சில வேளை கொழும்புக்கு செல்லலாம், போகலாம். லஅல்லல் வாலித யஸ்ஹபு ஓ சயஸ்ஹபு இலா குலூபு அல் யௌம. அதே மாதிரி லஅல்ல ஸமாஅ, லஅல்ல ஸமாஅ மும்திரத்துன். சரியா? சொல்லுங்க. உதாரணம் சொல்லுங்களேன். எதிர்வரும் அடுத்த கிழமை அல்லது அடுத்த கிழமை அல்லது எதிர்வரும் வாரம் பெருவேறு வெளியாகலாம். எப்படி சொல்லுங்க? ரிசல்ட்ஸ் அவுட் ஆகலாம். நாங்க எதிர்வருகின்ற வாரம் என்று சொல்ல அல் உஸ்புஉல் காதிம். சரியா?
அல் உஸ்புல் முக்பில் ஒன்று சொல்லுவோமே, அல் உஸ்புல் காதிம் சொல்லுங்களேன். சரியா? நெக்ஸ்ட் வீக் அல்லது கமிங் வீக். அல் உஸ்புல் காதிம் எப்படி சொல்லுவீங்க? அடுத்த வாரம். எப்படி சொல்லுவீங்க? அடுத்த வாரம் பெருபேறு நதீஜா வெளியேறலாம், வெளியாகலாம். இப்ப நாங்க சொல்றது வந்து ரிசல்ட் சொல்றதுக்கு தலஅத்தின் நதீஜா. தல என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், உதித்தது. துலு உஷம்ஸ், சூரியன் உதித்தது. அப்ப ஹரஜத்துன்னு சொல்றதுல தலஅத்தின் நதீஜா, தலஅத்தின் நதீஜா. சரியா? மதா தத்லா உன் நதீஜா, எப்ப ரிசல்ட்ஸ் அவுட் ஆகும் அப்படிதான் கேட்குறேன். ரைட். தலஅயத் ரைட். இப்ப நான் சொல்றேன், அடுத்த வாரம் பெருவேறு வெளியாகலாம், சில வேளை வெளியாகலாம். அல்ல பயன்படுத்துங்க. அடுத்த வாரம் சில வேளை, சில போது பெருவேறு வெளியாகலாம். எப்படி சொல்வீங்க? யாரு சொல்லணும்? சொல்லணுமா? அல்ல சமா மும்திரத்தினுண்டால் சில வேளை மழை பொழியலாம் தானே. இப்ப நான் சொல்றேன் அடுத்த வாரம் ரிசல்ட்ஸ் வெளியாகலாம். அப்ப நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணதில்ல? அல்ல நதீஜத. முடியுங்க. அல்ல நதீஜத்தை لعل النتيجة طالعة في الأسبوع القادم. good. தாலியத்துன்னு சொல்லுவோமே. لعل النتيجة طالعة في الأسبوع القادم. அல்லது لعل النتيجة تطلع، جملة اسمية يعني. لعل النتيجة تطلع في الأسبوع القادم بإذن الله تعالى وإن شاء الله تعالى. لعل النتيجة تطلع. சரியா? அல்லது لعل النتيجة طالعة في الأسبوع القادم. சரியா? சில வேளை அடுத்த வாரம் பெருவேறு வெளியாகலாம். லஅல்ல. ரைட். சொல்லுங்க. இஸ்ராயில் சில வேளை காசாவிலிருந்து வெளியாகலாம். எப்படி சொல்லுவீங்க? அது வெளியாகலாம் அல்லது பின்வாங்கலாம். இன்சஹபயன் சஹிபுன்னு சொல்றது. இன்சஹபயன் சஹிபுன்னா பின்வாங்கினான், வாபஸ் பெற்றான். சரியா? இன்சிஹாபுனால் வாபஸ் பெறன். இன்சஹப்து மின் ஹாதல் கரார், இந்த தீர்மானத்திலிருந்து நான் வாபஸ் பெற்று விட்டேன் அல்லது பின்வாங்குறேன். இப்ப நான் சொல்றேன் இஸ்ராயில் சில வேளை காசாவிலிருந்து வெளியாகலாம். எப்படி சொல்லுவீங்க? இன்சஹமே சார். انسحب. انسحب. سينا حاء. انسحب ينسحب انسحابا فهو منسحب. لا، لعل إسرائيل منسحب من غزة. لعل إسرائيل منسحبة. على நீங்க எப்படி எழுதலாம்? لعل إسرائيل تنسحب. لعل إسرائيل تنسحب من غزة. சரியா? من غزة. சரியா? لعل إسرائيل تنسحب من غزة. இன்சஹப். அப்ப நீங்க எல்லாம் خبر எல்லாம் خبராக ரஃபு பெறவே தெரியல, நீங்க ஜும்லா இஸ்மியால் எழுதலாம். சரியா? முன்சஹிபத்துன்னு போடுவோம் மேலும், அல்லது தன்சஹிபு. தன்சஹிப் போட்டது நல்ல பொருத்தமாக இருக்கும். லஅல்ல இஸ்ராஈல தன்சஹிபு மின் கஸ்ஸா. சரியா? ஓகே. பெண் நோயாளி நாளை மரணிக்கலாம், சில வேளை சில போது மரணிக்கலாம். சொல்லும் இந்த மனிதன் நாளை மரணிக்கலாம், இந்த மனிதன் சில வேளை நாளை மரணிக்கலாம். எப்படி சொல்றீங்க?
இந்த மனிதன் சில வேளை அல்லது இந்த பெண் நோயாளி சில வேளை நாளை மரணிக்கலாம். உள்ளது எப்படி எழுதலாம்? لعل مريلة تموت நாளை غدا. لعل هذه المريضة تموت غدا أو لعل هذا الرجل يموت غدا أو سيموت غدا. لعل சரியா? இப்ப குர்ஆன்ல வருகிறது யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அது லஅல்ல தானங்க. லஅல்லக்கு பிறகு வந்து தமீர் முத்தசில் வந்திருக்குது. இஸ்முக்கு பதிலாக தமீர் முத்தசில் வந்திருக்குது. தமீர் முத்தசில் மப்னி தேனே அது கும்மாக கம்னு மாறாது. லஅல்லக்கும் தத்தகூன், சில வேளை நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாறலாம். லஅல்லக்கும் தத்தகூன் பாருங்க குர்ஆன்ல வந்திருக்குது. அப்படி நிறைய ஹதீஸ்லயும் வரும். லஅல்லனா நீங்க விளையாங்க லிஷக், சந்தேகத்துக்குரிய விஷயம். லஅல்லக்கு பிறகு வருகின்ற இஸ்ம் அல்லது முப்ததா நஸ்பு செய்யும். இறுதியாக நாங்க பார்க்க போறது இன்னவாத்துஹால லைத்த. லைத்த லித்தமன்னின்னு சொல்ற. தமன்னான்னு சொல்ற வந்து என்னென்றால் ஒரு நட்பாசை. தமன்னா தமன்னாண்டால் நட்பாசை. நட்பாசை அதாவது அது எப்படி சொல்லலாம், ஆசை வைக்கிறது. அது ஆனா அது நடக்கும், நடக்காமலும் இருக்கும். இங்க வந்து என்னென்றால் தமன்னின்னு சொல்வது என்னென்றால் இறந்த காலத்தை வச்சு நாங்க கை சேதப்பட்டது, அதுக்காக ஆதங்கப்பட்டது நாங்க சொல்றது. இங்க வந்து அந்த டோன்ல தான் இது பயன்படுத்தப்படும். உதாரணமாக லைத்தல் பைத்த வாசியம். நாங்க ஒரு வீட்டுக்கு போறது சொல்லு, ஒரு வீட்டுக்கு போறது அல்லது ஒரு வீடு வாங்க போறது, அப்ப அந்த வீடு அல்லது ஒரு நண்பர் வந்து வீடு வாங்கிக்கிறார், நாங்க இது பார்த்துட்டு சொல்றேன் லைத்தல் பைத்த வாசியம், வீடு விசாலமானதாக இருந்திருக்க கூடாதா? லைத்தல் பைத்த வாசியம், லைத்தல் பைத்த வாசியம். பாருங்க லைத்தல் பைத்த, லைத்தன்றது இங்க வந்து லித்தமன்னி. எப்படி முடியும்? லைத்தல் பைத்த வாசியம், வீடு விசாலமானதாக இருந்திருக்க கூடாதா? இப்படி செல்றதால வீடு விசாலமாக போகுதா? இல்ல, கை செய்தப்பட்ட அவ்வளவுதான். சரி, வீடு சிறியதுதான். சரியா? இது நாங்க ஆதங்கப்பட்டது. லைத்தல் பைத்த வாசியம். நான் ஏற்கனவே சொன்னேன் குர்ஆன்ல யா லைத்தனி குந்து துராபா, யா லைத்தனி, யா அங்கே லைத்துக்கு பிறகு தமீர் முத்தசில் வந்திருக்குது. யா லைத்தனி சரியா? அங்க நஸ்பு செய்யாது, மப்னி தானே. லைத்தனி குந்து துராபா, நான் மண்ணாக இருந்திருக்க கூடாதா? நான் சொல் லைத்தக்க தபீபுன், சரியா? உத்தரப்பாத நான் சொல் லைத்தக்க தபீபுன், நீ ஒரு வைத்தியராக இருந்திருக்க கூடாதா? சில நேரத்துக்கு சிலாக்கள் என்ன மாலும் ஒரு நோய்னு சொன்னா என்ன செய்யல, சும்மா சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாங்க சும்மா சொல்றோம் லைத்தக்க தபீபுன், நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, லைத்தக்க தபீப், நீ ஒரு வைத்தியராக இருந்திருக்க கூடாதா? வைத்தியர் இல்ல அவர், ஏண்டா அவர் மெடிசின் படிக்கல. லைத்தக்க தபீபுன், சரியா? சாத்தியமா இல்லை. சரி, லைத்தக்க தபீபுன், நீ ஒரு வைத்தியராக இருந்திருக்க கூடாதா? ரைட், இப்படின்னு சொல்லலாம். இப்ப இது பெரும்பாலும் இந்த லைத்த வந்து முப்ததாவோட வரும். எங்களுக்கு இந்த பேச்சு வழக்குல இந்த லைத்த கூடுதலாக யூஸ் பண்ணணும். நஹூதான், அது நஹூ சட்டங்களை பேணி நமீர் முத்தசில கொண்டு வர. லைத்தக இஸ்தைகல்த முபக்கிரன் அல் யௌம, சரியா? ஒருத்தர் லேட்டாகி எழும்புறாரு, பஸ் மிஸ் ஆகி, ஸ்கூலுக்கு போறதுக்கு பஸ் மிஸ் ஆகி, அல்லது அவர் ஸ்கூலுக்கு போகல, ஒரு 9 மணிக்கு எழும்புறாரு, சரியா? 7 மணிக்கு 7:30 ஸ்கூலுக்கு போயிட்டீங்கன்னு 9 மணிக்கு எழும்புறாரு. இப்ப ஸ்கூல் போகல, மிஸ் ஆயிட்டாரு. சொல்றேன் லைத்தக இஸ்தைகல்த முபக்கிரன், நீ நேர காலத்தோடு எழுந்திருக்க கூடாதா? எழும்பிக்கணுமே என்று சொல்றது. லைத்தக இஸ்தைகல்த முபக்கிரன். இத நிறைய யூஸ் பண்ணலாம். சும்மா சொல்லுவோமே, ஒரு மாணவன் வந்து எக்ஸாம்ல ராசிப ஃபில் இம்திஹான், அவர் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டார். அப்ப நாங்க சொல்றேன் லைத்த தாலிப நஜஹ ஃபில் இம்திஹான்
லைத்த தாலிப லைத்த தாலிப ஃபில் லைத்த தாலிப நஜஹ ஃபில் இம்திஹான், மாணவன் பரீட்சையில் சித்தி அடைந்திருக்க கூடாதா? ஆள் ஃபெயில் ஆயிட்டார், சரியா? ஆள் ஃபெயில் ஆயிட்டாரு, நாங்க சும்மா கை செய்த பண்றோம். லைத்தக்க நஜஹ்த யா முஹம்மத், லைத்தக்க நஜஹ்த ஃபில் இம்திஹான், முகமது நீ எக்ஸாம்ல பாஸ் ஆகி இருக்க கூடாதா, நீ ஃபெயில் ஆயிட்டாய் அப்படின்னு சொல்றதா. லைத்தன்றது நீங்க விளையங்கோங்க. லித்தமன்னி, லைத்தக்கு உதாரணம் ஒன்று சொல்லலுமா? லைத்த ليت الشباب يعود يوما. லைத்த ஷபாப யஊது யௌமன், சாத்தியமே இல்லை, சரியா? லைத்த ஷபாப யஊது யௌமன், ஏதாவது ஒரு நாளைக்கு இந்த வாலிப பருவம் திரும்பி வந்துடக்கூடாதா, சரியா? கை செய்தப்பட்டது. அது இந்த இளைஞர் பருவத்தை அல்லது அந்த வாலிப பருவத்தை கடந்துட்டு சொல்ற ஒரு வார்த்தை தான் அது. கை செய்தப்பட்டதுல. ரைட். வேற இன்னொரு வசனம் லைத்தக்கு, லைத்த ஷபாப், லைத்த ஷபாப, லைத்த மர்ஹலத்த ஷபாப் தான் அது. லைத்தல் மദ്രസത கரீபத்தும் மினல் பைத். குட். லைத்தல் மദ്രസത கரீபத்தும் மினல் பைத், பாடசாலை வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து இருக்க கூடாதா, தூரத்தில் இருக்குன்னு ஒரு பாடசாலையை பார்த்து நாங்க சொல்லணும், சரியா? லைத்தல் மദ്രസത கரீபத்தும் மினல் பைத், பாடசாலை வீட்டுக்கு அண்மையில் இருந்திருக்க கூடாதா. குட். ரைட். ஓகே. அப்ப இதுதான் நாங்க இன்றைக்கு பார்க்கறதுக்கு இருந்த மிக முக்கியமான அந்த ஹர்ஃபுன் நவாசிஃபோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான 6 சொற்கள். இதுக்கு நாங்க ஹுரூஃபுன் நவாசிஃப்னு சொல்லுவோம். அதுலயும் ஹுரூஃபுன் நவாசிஃப்ல இங்க ஹர்ஃபை நாங்க படிச்சிருக்கிறோம். அது இன்ன வஅகவாத்துஹாவுக்குரிய ஹர்ஃபுகள். ஃபிஅல் அல்ல, அஃஆலு நவாசிஃப் அடுத்து நாங்க பார்ப்போம். கான வஅகவாத்துஹால இங்க ஹுரூஃபுன் நவாசிஃபாக நாங்க இங்க பார்த்திருக்கிறது இன்ன வஅகவாத்துஹாவுக்குரிய 6 ஹர்ஃபுகள். முதலாவது இன்ன, அதுக்கு பிறகு அன்ன, அதுக்கு பிறகு கஅன்ன, லாக்கின்ன, லஅல்ல, லைத்த. இன்னென்றால் உறுதியாக, நிச்சயமாக. அன்ன என்று சொன்னால் என்ற, சரியா? லாக்கின்ன என்று சொன்னால் என்றாலும், கஅன்ன என்று சொன்னால் போன்றது, லஅல்ல என்று சொன்னால் சில வேளை, சில போது, லைத்த என்று சொன்னால் கை செய்யப்படுதல், லைத்தலி தமன்னி, இருந்திருக்க கூடாதா என்று நாங்கள் அதையும் மொழிபெயர்க்கலாம். ரைட். அப்ப இன்ன வஅகவாத்துஹாவுக்கு இந்த ஹர்ஃபுகள் ஜும்லா இஸ்மியாவில் நுழையும். முபுத்ததாவுக்கு அது நஸ்பு செய்யும், ஹபருக்கு ரஃபு செய்யும். அல் இம்திஹானு சஹ்லுன், இன்னல் இம்திஹான சஹ்லுன், சரியா? அரஃப்து அன்னல் இம்திஹான சஹ்லுன். ரைட். ஓகே. இப்போ உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம் இந்த இன்ன வஅகவாத்துஹா.